வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் எப்படி இப்போ பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். எல்லாருக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, சத்தானதும் கூட. இப்போ நம்ம பருப்பு, துவரம் பருப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவு குக்கரில் போட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. காய் கட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, மிளகாத்தூள், மல்லித்தூள், வெந்தயம், கடுகு, சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு புளி, இந்த எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு இப்படி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கறது, இந்த தக்காளி தான். இது எப்படி ஊற்றுறதுங்கிறது வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வானொலி அடுப்பில் வச்சிட்டோம். வானொலி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கோங்க, கட் பண்ண வேண்டாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயிட்டோம் வச்சு இப்போ கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம், சீரகம், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு நம்ம இந்த அவரைக்காய் கட் பண்ணியிருக்கோம், அது இதுக்குள்ளே போடுங்க. நல்லா வதங்கியாச்சு. பச்சை வாசனை போக வதக்கணும். வதக்கிட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. உப்பு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். வேகட்டும். தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றினா போதும். 2 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேகட்டும். பாருங்க, உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு நம்ம காய் வெந்திருக்கும், எடுத்து பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு நம்ம இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா காய் வேகிறதுக்கு முதல்ல புளி ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகவே வேகாது. புளி பாருங்க, திறந்து பார்க்கலாம். இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. மூடி வைங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பருப்பும் எல்லாமே கலந்துருச்சு. உப்பை நம்ம கடைசியாக தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதில் ஊற்றலாம். தக்காளி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. கலரும் பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்குது. அதாவது தக்காளி கடைசியாக ஊற்றும் போது கெட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கெடாது. காரணம் என்னென்னா, தக்காளியை நல்லா வேக வச்சு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதுதான் அதோட டிப்ஸு. வேக வச்சு அரைச்சி நம்ம இதில் ஊற்றிட்டோம்னா சாம்பார் கெடாது. 2வது புளியும் ஊற்றிருக்கோம், அதனால் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இது கெடாது. இப்போ நம்ம இறக்கி வைக்கலாம். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. வயசானவங்க சாப்பிட்றதுக்குன்னா நெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கூட போதும். இதில் மல்லித்தழை போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பரான அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். நீங்களும்